ராகுல் காந்திக்கு கோபமா விஜயோட கூட்டணி வச்சிருந்தா 75 சீட்டு நான்லாம் வேண்டாத தெய்வம் இல்லை. என் அப்பா முருகன்ட்டு அனுதினமும் வேண்டினேன், நல்லா இருப்பேன். அவங்க கிட்ட சொன்னேன், கலட்டி விடியா, ஐயோ கலட்டி விடியா, போகட்டும்யா. நீ தோல் மலை தூக்கிட்டு வர்றதுனால தூக்கிட்டு வரலாம், சித்தப்பன் பெரியப்பனா இருக்கான், தாண்டி அடிக்க கஷ்டமா இருக்கு. நீ இறக்கி விடியா கொன்னு புதைச்சு குழி தோண்டி புதைச்சு எள்ளும் தண்ணி இறச்சி விட்டுட்டு போயிருந்திருப்பேன். அப்ப மந்திரி, மகன் எம்பி. சரி, அருமை சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் இருக்காங்களா உங்களுக்கு? உங்க அப்பா சிதம்பரங்கிறத தாண்டி உனக்கு ஒரே ஒரு தகுதி சொல்லு, என் மண்ணில் நீ எம்பியா இருக்க. சரி, 2 பேரும் பேசுவோம். காரைக்குடி தொகுதியில் நீ ஐயா மாங்குடி ஆதரி, அப்படி நான் அப்படி. டிவிக்கு தம்பி ஆதரிக்கிற டிவிக்கிற அந்த கட்சி அங்கிட்டு, இந்த தேர் போய் பாண்டி ஆதரிக்கிற ஐயா எடப்பாடி. 4 பேரும் பேசுவோம். இந்த வெயில் நேரத்துக்கு ஒருத்தன் நின்று பேசணும், கேட்க இத்தனை பேர் கூடி நிற்கணும். காட்டிடுறா பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. இத்தனை முறை வென்றவர்கள் இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு செய்த ஒரு நல்லது, ஒரே ஒரு நல்லது. இப்படியே இறங்கி நான் வீட்டுக்கு போறேன், இப்படியே போயிரு, இப்படியே தேர்தல் இல்லை கட்சியை கலைச்சிடுறேன். ஒரு நல்லது சொல்ல சொல்லு. ஒரு நல்லது. பல முறை சின்ன பிள்ளையிலிருந்து காங்கிரஸ், இதே இந்த மண்ணில் இருக்கிற பெரியவர் பெருமகனார் ஐயா சிதம்பரத்துக்கு கை சின்னத்தில் வாக்கு கேட்டு உதயசூரியன் வீட்டு வாசலில் போய் கை சின்னத்தை எழுதிட்டேன்னு பஞ்சாயத்தில் நிறுத்தப்பட்டவன். நான் கை சின்னத்தை படிக்கிற காலத்தில் வரைஞ்சி அவருக்கு வாக்கு கேட்டவன். இன்னைக்கு அந்த கை சின்னத்தை என் நாட்டில் இருந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறேன்னா காரணம் என்ன செய்தார்கள் இவர்கள்? என்ன செய்தார்கள்? நாடாளுமன்றத்தில் போய் இந்த நாட்டு மக்களுக்காக ஒரு பதிவு செய்த ஒரு கருத்து, ஒரு வார்த்தை சொல்ல. பின்ன லாலு பிரசாத் யாதவ் மத்திய அமைச்சராக இருக்கும்போது பீகாரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தொடர்வண்டி துறையில் பதவி. மம்தா இருக்கும்போது மேற்கு வங்கத்தில் அத்தனை பேருக்கும் மத்திய அரசு பணியில் பதவி. எத்தனை முறை போற்றதற்குரிய வணக்கத்திற்குரிய பெருமகன் ஐயா சிதம்பரம் இந்த மண்ணுக்கு செய்தது என்ன? நிதியமைச்சராக இருக்கும்போது வங்கி திறந்தது. வங்கி கட்டிக்கிற லுங்கியும் மேல போட அங்கியும் இல்லாத எனக்கு எதுக்காக வங்கி? எதற்காக? இந்த நாட்டில் 100 நாள் வேலை திட்டம் ஒரு இளவெடுத்த திட்டத்தை கொண்டு வந்த நாசமா இவர்கள் தான். உழைப்பில் இருந்த மக்களை வெளியேற்றவர்கள் இவர்கள் தான். நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பல 100 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தின் பிள்ளைகளுக்கு மருத்துவம் ஒரு கனவாகி போனதற்கு காரணம் உன் கை சின்னம்தான். பெட்டி பெட்டியா ஐயா ஸ்டாலின் குறை கேட்டாரு. உங்க புகார் மனுக்களை கொடுங்க, புகார் மனுக்களை கொடுங்க. வாங்கி பூட்டிட்டு சாவியை தொலைச்சிட்டாங்க. திறக்கல. எங்க நீட்டு ரகசியம்? எங்க நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது நீ நீட்டை நீக்கிற. இது ஒரு நாடு. நீட்டுக்கு விலக்களிச்சு நீதிமன்றத்தில் வழக்கு போகும்போது நீட்டை ஆதரிச்சு நீட்டுக்கு எதிரான வழக்குக்கு எதிராக வாதிட்ட பெண்மகள் நம்முடைய அம்மா நளினி சிதம்பரம் அவர்கள். மானம்னு ஒன்று இருக்கா உனக்கு? ரோசம்னு ஒன்று இருக்கா? ஒரு ரத்தத்தில், பரம்பரை ரத்தத்தில் வீரம், மானம், அறம் அதெல்லாம் இருக்கா? இப்போ நான் தமிழ் தேசியம் பேசுகிறேங்கிறான்ல, இதை ஃபாசிசம் செப்பரேட்டிசம்ங்கிறான்ல, நல்லா கவனிச்சுக்க. தாத்தன் சொல்கிறான்ல, நான் சொன்னா போடுவான், நின்னா போட மாட்டான்னா மாறான். அன்னைக்கு செத்துச்சுரா இந்தியம், அன்னைக்கு பிறந்துச்சுரா தமிழ் தேசியம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். புரிஞ்சா? இப்ப பாரு, அதுக்கெல்லாம் அவசரப்படுற என்ன விசில் பாத்தியா நீ? விவசாயி பார்ட்டி தானடா, விவசாயி பார்ட்டி தானே. ஆழமா உழணும், அதான் நம்ம வேலை. இங்க பாரு, மன்மோகன் சிங் ஒரு பொருளாதார மேதை, ஒரு மேதை வச்சுக்க மேதை. அதுக்கு இணையான மேதை யாரு? நம்ம ஐயா பா சிதம்பரம். நம்ம ஐயா 5 ஆண்டு தான் சீக்கிரம் கொடுத்துட்டு இல்ல,
பிரதமரா ஒரு 5 ஆண்டு பஞ்சாப்காரர் சீக்கியருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டீல. ஒரே ஒரு முறை என் தாத்தன் காமராஜுக்கு கிடைக்காத வாய்ப்பு. ஒரு முறை மன்மோகன் சிங்குக்கு இணையான பொருளாதார அறிவு பெற்ற ஆற்றல் பெற்ற ஒரு தலைவர் தானே ப. சிதம்பரம், ஒரு தமிழன். ஏன் அவருக்கு ஒரு 5 ஆண்டு கொடுத்தா என்ன? கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அதை மட்டும் சொல்லு. கொடுத்துருக்கணும். அவர் நமக்கு நல்லது செய்கிறாரு, செய்யலை. ஒரு மனநிறைவு, ஒரு தமிழன் முதன்மை அமைச்சராக இருந்த நாட்டை ஆண்டான் என்கிற நிறைவாத நமக்கு வந்திருக்கும். ஏன் கொடுக்கல? ஏன்னா நீ மானங்கட்டு, ரோசங்கட்டு, சூடு கட்டு, சொரணை கட்டு, திருப்பி கைக்கு போட்டாவாரு ஓட்டு. அதுக்கு தான் இது. எப்படி இதை காங்கிரஸ் கட்சிக்காரன் கூட கேட்க மாட்டான். நான் ஏன் கேட்குறேன்? எனக்கு மானம், மரியாதை, சூடு, சொரணை, இன உணர்வு, மான உணர்வு எல்லாம் இருக்கு. நான் கூழோ கஞ்சியோ உப்பு போட்டு சாப்பிட்றேன். உப்பு போட்டு சாப்பிட்றேன். பாரு இது வந்து இப்போ பாரு இன்னைக்கு வேடிக்கை பாரு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எதிர்கால வாரிசு, வருங்கால பிரதமர் பிரின்ஸ் வாராப்ல. யாருக்கு? கை சின்னத்துக்கு ஓட்டுக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பூரா கிளீன் ஸ்வீப் ஆயிரப்போது வர்றாரு. ஐயா ராகுல் காந்தி வர்றாரு. வரும்போது நம்முடைய மாண்புமிக்க ஐயா இருக்காங்கல்ல, நம்ம ஐயா ஸ்டாலின், அவரோட ஒரே மேடையில் ஏற மாட்டாராம். எப்படி இவ்வளவு அவமதிக்கிறான் ஆளு. இது மானங்கட்டு போய் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த நம்ம ரத்தங்கள், நம்ம உடன்பிறப்புகள், உன் தலைவனுக்கு பக்கத்தில் நிற்க மாட்டேன்னு சொல்றார் ராகுல் காந்தி. கூட்டணியின் கட்சி தலைவர் இங்கே உனக்கு 3 முறை கூட்டணி வைத்து 10 நாடாளுமன்ற உறுப்பினர், 25 எம்எல்ஏ எல்லாம் கொடுத்து உனக்கு சீட்டு 21ல் 25, இப்போ 29, ஒரு நாடாளுமன்றம் எல்லாம் ஒரு மத்திய ராஜ்யசபா, ஒரு மாநிலங்களவை எல்லாம் கொடுத்து நீ வந்து அவருக்கு பக்கத்தில் நின்று ஓட்டு கேட்க மாட்டேன். வெறும் காங்கிரஸ் கட்சிக்காரன் ஓட்டில் 0.5 விழுக்காடு கூட ஓட்டு உள்ளது. 0.5 விழுக்காடு. அதில் நீ திமுக காரர், திமுகவில் இருக்கிறவங்க, கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இஸ்லாமிய அமைப்புகள் இவர்களெல்லாம் போட்டுத்தான் காங்கிரஸை வெளில வைக்கணும். ஆனால் ஐயா ஸ்டாலின் பக்கத்தில் அவர் நிற்க மாட்டார். இதுக்கு மேலையும் உன் தலைமையவே அவமதிக்குது அந்த கட்சி தலைமை. அதுக்கு மேலையும் நீ வந்து கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டின்னு வச்சுக்க, உன் மரபணுவை சோதிக்கணும், டெஸ்ட் பண்ணிக்க. ஏன்னா எங்கள் தாத்தன் சொல்கிறான்ல, இந்த தமிழில் பேசாமல் தமிழர் என்ற உணர்வுள்ளவனை பெற்றோர் மேல் ஐயங்கொள்ளணும், பிறப்பின் மேல் ஐயங்கொள்ளணுங்கிறான். பாவலரேறு பெருஞ்சித்திரனால் தமிழர் என்று அந்த உணர்வற்று போறவனை என்ன பார்க்கணுமா? பெற்றோர் மேல் ஐயம், அவன் பிறப்பின் மேல் ஐயம்ங்கிறாப்ல. காங்கிரஸ் கட்சி வெற்றிக்கு கர்நாடகாவில் போய் தமிழ்நாட்டு திமுக கட்சி தலைவர் இல்லை உடன் பிறந்தவனே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போய் ஓட்டு கேட்கிறாப்ல. எங்க மாலை இல்ல, செருப்பு மாலைனா தான் மரியாதையா இருக்கும்ல. டெட் பாடியை பாடையை கட்டி தூக்கிட்டு போயிட்டு செருப்பு மாலையை போட்டு ஆடிக்கிட்டு போகிறான் புனமா. உனக்கு தெரியுமாடா என் உடன் பிறந்தவனே, என்னை பெற்ற தாய் தந்தையர் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன்தான் கொண்ட வருவேன். யாரோட அவமதிக்கிறான்னு கேட்டேன். அந்த திமுக கட்சிக்காரனு கேட்கல, இந்த காங்கிரஸ் கட்சிக்காரன். ஏன் நான் கேட்குறேன், அதே தான். சூடு, சொரணை, மானம், மரியாதை, சோறில் உப்பு, புரியுதா? ஏன் எனக்கு இருக்கு? ஏன்னா நான் எப்பவும் வாட்டர் குடிக்கிறது இல்லை, தண்ணி தான் குடிப்பேன். நான் எப்பவும் ரைஸ் சாப்பிட்றதில்ல, சோறு தான் சாப்பிடுவேன். அதில் உப்பு போட்டு, அது என்ன உப்பு? கல் உப்பு. கேவலம். நான் தமிழர் நிலத்தை தமிழர் ஆணலும்னு சொல்லும்போது பாசிசம், ஐயோ இவங்க பிரிவினைவாதம்னு இவங்க. இப்போ கர்நாடகா யார் ஆளுறது? காங்கிரஸ். யார் முதலமைச்சர்? சீதாராமையா.
அந்த சீதாராமையாவுக்கு இணையான தலைவர் நம்ம நாட்டில் இருக்காங்களா இல்லையா? நம்ம மாநிலத்தில் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. நம்ம ஐயா சிதம்பரத்தை வச்சுக்கிறோம், நம்ம ஐயா தங்கப்பால் வச்சுக்கிறோம், இல்லை எங்கள் மாமா திருநாக்கரசு வச்சுக்கிறோம். மூத்த தலைவர்கள். ஒரே கட்சி தானே காங்கிரஸ்? ஒரே கட்சி தானே? சரி, ஒரே தலைவர் தானே மல்லிகார்ஜுன கார்கே. இப்போ நம்ம என்ன கேட்போம்? அருமைச்சோர் ராகுல் காந்திக்கிட்ட, அம்மா சோனியா காந்திக்கிட்ட ஒரே கட்சி தானே. சீதாராமையை எடுத்துக்கிட்டு எங்கள் ஐயா சிதம்பரத்தை கர்நாடகாவில் முதலமைச்சரை ஆக்கி காட்டா நான் இந்த கருத்தை வாங்கிக்கிறேன். அப்படி நின்று வென்று கட்ட சொல்லு, கட்ட சொல்லு. இல்லை அருமை சகோதரர் ராகுல் காந்தியை நாட்டின் பிரதமராக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் வேற ஏதாவது கேரளாவில் எம்பி அணி இல்லை, உன்னை ஜெயிக்க வச்சான்ல, கேரளாவுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக நின்று வென்று காட்டு பார்ப்போம். இப்போ தெரியுதா நான் பேசுகிற அரசியல் எவ்வளோ அவசியம்னு? தெரியுதா? புரியுதா? புரியுதா? புரியலையா? புரியுது, புரியுது. இப்படி சொல்லும்போது கைக்கு சுத்தமாக ஓட்டு இல்லைங்கிற மாதிரியே எனக்கு தெரியும். இப்படி நீ சொல்லும்போது, இப்படி சொல்லும்போது புரியுது. உனக்கு என்ன சொல்ல சொல்ல புரியுது, டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். போட்டு சாப்பிட்றேன். கல்லுப்பு தானே? நல் எதில் பாவம், பாவம். வழிவிடு. பொறுமையா, பொறுமையா, பொறுமையா. நீங்க நில்லுங்க, அப்படியே நீங்க நில்லுங்க, அவசரம் இல்லை, நில்லுங்க, போயிடும். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. பணத்தை தவிர வேற எதுவும் இல்லை. நம்ம நிறைய இது மாதிரி ஆம்புலன்ஸ் வாங்கணும். ஏன்னா இவங்களை எல்லாரையும் மொத்தமாக ஏற்றி அனுப்பணும். ஐயோ கேங்க, ஐயோ கேங்க, இவங்க ஆத்தாடி. சங்கு இல்லை, அவ்வளவு வேலை நமக்கு கொடுக்காம அவங்கள சங்க ஊதி கிளம்பிட்டாங்க. நீ ஏன் கஷ்டப்பட்டு சங்க ஊதுற, நானே ஊதிக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு. சரி, ஐயா ப. சிதம்பரம் மிகப்பெரிய தலைவர், நம்ம மதிக்கிறோம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு அவர் கண்டனம் என்ன? காவல் நிலைய கஸ்டடி மரணம், தம்பி அஜித்குமார் கொலை, இந்த மானாமரியில் அதுக்கு கண்டனம் என்ன? ஆந்திர காட்டுகளை 20 பேரை சந்திரபாபு நாயுடு திருட வந்தான்னு சுட்டு போட்டார், அதுக்கு கருத்து என்ன? விவசாயம் எல்லாம் நெல்லை கொள்முதல் செஞ்சு சேமிப்பு கிடங்களை பாதுகாத்து வையினா வீதியில் நின்று ஆளுதான் முளைச்சி போச்சு, அதில் உங்கள் கருத்து என்ன? கருத்து என்ன? எது ஒன்று இருக்கு, எது ஒன்று இருக்கு. வாத்தியார்கள்லாம் வீதியில் நின்று போராடினாங்களே, அந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பா ஆதரவா சொல்லுங்க. இந்த காங்கிரஸ், இந்த திமுக, அந்த கூட்டணிக்கு நீ ஓட்டு போடுறதுக்கு செத்து 10 வருஷம் ஆனால் பணத்துக்கு போட்டு போயிடலாம், நிம்மதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஒரு பலனும் வராது, ஒரு பலனும் வராது. தயவு செய்து மாறு, மாற்று. எதை சாதிக்கிறோமோ இல்லையாடா, நம்ம வென்று கடற்கரையில் இருக்கிற சமாதிகளை எடுத்துடணும்டா. எல்லாருப்படா சாமி, எடுத்துடணும்டா. காரைக்குடிக்கு என்ன செய்வாய்? காரைக்குடிக்கான மகன் இல்லைன்னா ஒட்டுமொத்த உலகெங்கும் பரவி வாழ்கிற 13 கோடி தமிழ் குடிக்கான பிள்ளை தான். புரியுதா? புரியுதா? காரைக்காலுக்கு ஒன்று, காரைக்குடிக்கு ஒன்று, பாரமக்குடிக்கு ஒன்றுலாம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ் குடிக்கு ஒன்றுன்னா ஒரே மகன் நான் தான் முன்னாடி நிற்பேன். அதனால என்னைய சின்ன சின்ன பிள்ளைய காசை சேர்த்து வச்சு கொடுத்துட்டு, பெரியப்பா எப்படியாவது ஜெயிச்சு வந்துடுங்க, எங்களுக்காவது ஜெயிச்சு வந்துடுங்கன்னு சொல்லும்போது மனசு வலிக்குது. வெல்லணும், வெல்லணும். மாற்று கட்சி, இந்த மாதிரி ஏற்கிற கட்சி, எதிர்க்கிற கட்சி, எல்லா கட்சியும் சொல்லுது சீமான் சட்டசபைக்கில் போய் பேசணும், சட்டசபைக்கில் போய் பேசணும். ஏன் பேசணும்?
நான் ஒருத்தன் தான் பேசுவேன். மாண்புமிக்க பேரவை தலைவர் அவர்களே அப்படின்னு எந்திரிச்சா மொத்தம் ஆல் மெம்பர்ஸ் அட்டென்ஷன். அவர் சரி, அதெல்லாம் வந்து யார் யாருக்கோ ஓட்ட போட்டு வெள்ள வச்ச என் சொந்தங்கள், சொந்த பிள்ளை இவ்வளவு கத்துறான். சரி, எங்கள் ஐயா சிதம்பரம் எம்பி ஆனார், அமைச்சர் ஆனார், உலகத்தில் அவனுக்கு அது காரைக்குடி ஏரிமன்கிறான். ஏய், உன் மகன் சாதாரணமானவன்டா, செல்வ சீமான் கிடையாது, சாதாரண சீமான். சீமான் காரைக்குடியில் போட்டியாம். உலகத்தில் காரைக்குடி தெரியாதவன் இல்லை, இருக்கிற திசை தெரியாதவன் இல்லை. தெரியாதா? என் மக்கள் கவனிக்காமல் இருப்பாங்க. திரும்ப திரும்ப என் சொந்தங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், சாதி தான் வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு போடாத, எதையாவது சாதிக்கணும்னு நினச்சா எனக்கு போடு. மதம்தான் எனக்கு முக்கியம்னா போடாத, போட்டாத, போடாத. மனிதம்தான் புனிதம், அதான் வேணும்னு நினச்சின்னா எனக்கு போடு, எனக்கு போடு, எனக்கு போடு. உன் பிள்ளைக்கு போடு. நீ என்ன வச்சுட்டு போப்பார உன் பிள்ளைக்கு? சாதியை. வேற என்ன வச்சுட்டு போப்பார? மதத்தை. நான் உன் பிள்ளைக்கு என்ன வச்சுட்டு போவேன்? என்ன வச்சுட்டு போவேன்? மலையை வச்சுட்டு போவேன். மலையை. என் தாயில் மாறல என் பால் எனக்கு. என் பூமி தாயின் மலை மார்பு இருக்குல்ல, அதிலிருந்து பால் எனக்கு மட்டும் இல்லை, உனக்கு மட்டும் இல்லை, உலக உயிர்களின் தாய்ப்பால் தந்தவர் யார்? என் மலை. என் மலையிலிருந்து வந்த அருவிப்பால். அதை அறுக்கிறான் என் தாயின் மாற, அறுக்கிறான் இந்த அயோக்கிய பையன், அறுக்கிறான். கூட இருந்துட்டு பல பேர் அதை பொறுக்கிறான், பொறுக்கி சகித்துக்கிறான். இப்போ நான் வச்சுட்டு போவேன். வேற என்ன பண்ணுவேன்? உன் மொழி செத்து போச்சு, கவலை இல்லை, ஏன்னா சாதி இருக்குல்ல. உன் வரலாறு ஒரு ஈனெல்லாம் மறைக்கப்பட்டுருச்சு, உன் இனம் செத்துருச்சு, உன் நில வளங்களவு போயிடுச்சு, கவலை இல்லை, ஏன்னா மதம் இருக்குல்ல, அது போதும். இனி உன் பிள்ளைக்கு மதத்தை வச்சுட்டு போகிற, நான் அதை வைக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு மண்புழு இருக்குல்ல, மண்புழு, மண்புழு அதை வச்சுட்டு போவேன். ஏன்? அவன் பயன்படுவான். பூமியை 40,000 முறை தன் வாழ்நாளில் உழுகிறான், இத்தினீண்டு புழு. உன் மதம் எனக்கு என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? என் கூட பிறந்தவனே, நீ எனக்கு போடு, போடாமல் போ, என்னை ஜெயிக்க வை, தோக்கடி. புதுசாக நான் தோற்றவன் இல்லை, 4 முறை தோற்றவன், தோல்வியில் துவண்டவன் இல்லை. ஏன்? வீரனின் மகனா, பிரபாகரன் என்ற பெருமா வீரனின் மகன். நான் கற்ற கல்வி வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே உண்மையான வீரன். எனக்கு அப்படி இல்லை. நான் உனக்கு சொல்லித்தரேன். சாதி அரசியல் ஆயிடுச்சுன்னா, அதுவே அதிகாரத்துக்கு வரும்னா, அங்கே சகோதரத்துவம் சமத்துவம் செத்து போயிடும். மதம் அரசியல் ஆயிடுச்சுன்னா, அதுவே அதிகாரத்துக்கு வரும்னா, அங்கே மனிதநேயம் செத்து போயிடும். பணம் அரசியல் ஆயிடுச்சுன்னா, அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்துரும், கேடுகட்ட பணநாயகம் பிறந்துடும். பணம் அரசியல் ஆயிடுச்சுன்னா, மக்களின் சேவை என்பது செத்துரும். முதலீட்டாளன், இந்த வேட்பாளன் வாக்காசு கொடுக்குறான்ல, அவனுக்கான லாப தேவை பிறந்துடும், மக்கள் சேவை இறந்துடும். பணம் அரசியல் ஆச்சுன்னா மக்களிடத்தில் பண்பாடு ஒழுக்கம் செத்துரும். விளங்கிருச்சா? சீமான் சொன்னால் தெரியாது, இது சீனாவில் யுவான் சுவாங் சொன்னார்னா நம்புவான். இப்போ இப்படி பார்ப்போம். இவங்களெல்லாம் காசு, பணம், கார், இதை தன் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் பிள்ளைய நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சுவாசிக்க நல்ல காற்றை வச்சுட்டு போகணும்னு துடிக்கிறோம். இவங்க தங்கத்தை பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நான் என் பிள்ளைகளுக்கு குடிக்க நல்ல தண்ணியை வச்சுட்டு போகணும்னு தவிக்கிறேன். இவங்க சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நான் விஷமில்லாத நஞ்சில்லாத சோற்றை என் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவங்க வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்க நினைக்கிறாங்க. எனக்கு காசு இல்லை, இருந்தாலும் நான் தரமாட்டேன், ஏன்னா என் கொள்கை முடிவு. உனக்கு சேவை செய்ய நான் ஏன் காசு தரணும்? ஏன் தரணும்? உனக்கு சேவை செய்வேன், நீ தேர்வு செஞ்சினா. வாக்குக்கு காசு கொடுத்தா பணத்துக்கு வாக்கு
என் இனத்துக்கு தூக்கு, அதன் மானத்துக்கு தூக்கு, நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு. அப்போது நான் மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பாற்ற நினைக்கிறேன். கேடுகட்ட பணநாயகத்தை கையில் எடுக்க மாட்டேன். காசு கொடுக்குற கட்சி 3 கட்சி. இலவசம் அது ஏமாற்று, வளர்ச்சி இல்லை, வீழ்ச்சி, கவர்ச்சி. அதை 3 கட்சியும் சொல்லுது. வந்தா 2000, 2000, 2500, 8000 டோக்கன், 10,000 டோக்கன். நோ டோக்கன்ஸ். ஒன்லி ஹோட்டலில் தான் சாப்பிட போகும்போது டோக்கன், ஓட்டுக்கு நோ டோக்கன். புரியுது? ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் டோக்கன் வாங்கிட்டு போய் சொல்லுவான். இவங்க ஓட்டு போட வர்றதுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. பரம்பரை சொத்து சேர சோழ பாண்டியன் வம்சாவளி, அவளை விற்று விட்டு நம்ம கொடுக்குறாங்க. 8000 ரூபா டோக்கன். எந்த கடையில் வேணாலும் கொடுத்து எதை வேணாலும் வாங்கிக்கலாம். டோக்கனை வாங்கிட்டு வா, அந்த கடையில் கொடுத்து அந்த கடையை எங்களுக்கு எழுதி வைங்கன்னு கேட்போம். எவனாவது கொடுக்குறானான்னு பார்ப்போம். கள்ளப்பட்டியா? ஐயோ ஐயோ, நான் கூட டோக்கனை வாங்கிட்டு போய் ஐயாட்ட கொடுத்துடலாம்னு இருக்கேன். ஐயா, இதை வச்சுக்கிட்டு இந்த முதலமைச்சர் பதவி எனக்கு கொடுங்க, அதாவது நல்லது. இந்த வெயிலில் கூட நம்மளால் சிரிக்க முடியுது பத்தியாடா. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. எது எப்படி வாழ்க்கை வறண்டு போச்சு, மக்களின் வாழ்க்கை காஞ்சி போச்சு. என்னை கேட்டான் தொண்டை வறண்டு போச்சேன். என் நிலம் வறண்டு போச்சு, மக்களின் வாழ்க்கை இருண்டு போச்சு. தொண்டை வறண்டா என்னைய போய் என்னைய மருத்துவர் சொன்னார், 2 மாதம் பேசக்கூடாது நீ அப்படின்னா. நான் பேசலை, நீங்கள் போய் பேசிட்டு வரல. இந்த மாதிரி பேசக்கூடாது, புரியுதா? 2 மாதம் பேசக்கூடாது. வேறு ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கன்னு. ஒன்றும் கிடையாது, போயிட்டு வந்துட்டாப்புல. பேசும்போது எப்படி இருக்கு? பெருந்துறையில் எல்லா விளம்பரமும் ஹிந்தி. ஒருத்தர் எடுத்து போட்டிருக்கான், அண்ணா நீங்கள் இருக்கும்போதே இந்த நிலைமை, இல்லைன்னா என்ன நிலைமை? நிலைமைன்னே ஒன்று இருந்திருக்காது. பார்த்து பண்ணுங்க நியாயமாரே, பார்த்து பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஓட்டை போட்டு வீணாகக்கூடாது, ஜெயிச்சா பக்கம் போகணும். இவங்க எல்லாரும் ஒரு கோட்டு வச்சுருக்காங்க. கூட்டமாக சேர்ந்து ஒரு தவற நியாயம்னு சொன்னால், சரின்னு சொன்னால் அது சரியாயிருமா என்ன? இங்கே கூட்டணி என்பது கொள்கை அணி இல்லை, வியாபாரம். வெறும் சீட்டை வாங்கிக்கிட்டு திமுக கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி சொல்லு, பணம் வாங்காமல் கூட்டணிக்குள்ளே போய் வெறும் சீட்டு மட்டும் வாங்கி ஏதாவது சொல்லு. உன் பிள்ளைய பாரு, நான் சாதாரண மகன், எனக்கு எவ்வளோ பெரிய உயரத்தை கொடுத்தேன். 8.5 விழுக்காடு. அதில் இந்த அயோக்கிய பயிலுக்கு பயந்துக்கிட்டு 6 மணி நேரம் நம்ம ஓட்ட எண்ணலை. ஈரோடு கிழக்கில் என் தம்பியை சொல்லிட்டுருக்காப்புல, ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே. 2 ஓட்டி தான், ஒன்று என்டிக்கே, இன்னொன்று டிஎம்கே. நான் சும்மா சொல்லலை, வரலாறு அதுதான். இங்கே பாரு, ஈரோடு கிழக்கில் போட்டி, விக்கிரவாண்டியில் போட்டி, ஏடிஎம்கே போட்டி இல்லை, டிவிக்கே போட்டி இல்லை. எதிர்த்து நின்று சண்டை போட்டவன் நெஞ்சுக்கு நெஞ்சு டிஎம்கே அண்டு என்டிகே. நாட்டை ஆண்டு கொண்டிருக்க பிஜேபி நோவேர் நோ மோர். ஈரோடு கிழக்கில் ஒருத்தன் இல்லை, ஒரே ஒரு வீர மகன். அத்தனை கட்சி கூட்டணி திமுகவோட. யாரு இவன்? இவன் வேலுநாச்சியார் பேரன், மருதுவாண்டி பேரன், தீரன் சின்னமலை பேரன். எப்படி நின்ன பாரு, 10 ரூபா காசு இல்லை. இதே மாதிரி பனை திருவிழா கூட்டிகிட்டு போய் தொண்டையை தூசியை கிளப்பி கம்ம விட்டான். கூறல் மட்டும் சரியாக இருந்திருந்தது கொண்டிருப்பேன். பெரியார் மண்ணுன்னா எதிரா? பெரியாரே மண்ணுடான். யார் மண்ணு வந்து யார் மண்ணு? என் நேர்மையின் நேர்வடி மண், கக்கனின் மண். வாழ்ந்தவன் மண்ணுல மண்ணுன்னா ஒரு நாள் மல்லாத்தி போட்டு மண்ணில் வாயில் வச்சு திணிச்சு விட்டுறாங்க. விளையாட்டு பண்ணிட்டு அலையிறேன், விளையாட்டு பண்ணி கொண்டு விட்டேன். தொண்டை கட்டியே போட்டேன். காசாக கொடுத்தான் சந்தியில் வச்சு. 16 விழுக்காடு. 500 ஓட்டு கூட வந்தால் கட்டுத்தொகை வந்துடும். பெரியாரை பேசிட்டாப்புல, டெபாசிட் வந்துடக்கூடாது. யார்? பிளானிங் கமிஷன். நம்ம திருட்டு கூட்டம் என்றதை நிப்பாட்டிட்டாங்க.
என்னன்னா கட்டுத்தொகை வாங்கிடுவான். பெரியாரை அடித்து கொன்று துவைச்சி புதைச்சி விட்டு டெபாசிட் வாங்கிட்டு வந்துட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. உனக்கு தெரியுமா? அவள் காலம் அவர் கட்டி வீடு கட்டி வந்தார்ல ஈரோட்டில், அதுவே புறம்போக்கில் தான் கட்டின்னு இருக்கலாம். நான் சொன்ன பிறகு அவசர அவசரமாக பட்டா கொடுத்துட்டாங்க. ஆமாம், இவங்க என்ன ஈரோடு கிழக்கில் ஒண்டி கொண்டி நின்று மோதன மகன் கருணாநிதி ஐயா மகனா பிரபாகர மகனா நின்று சண்டை செஞ்சது நான் தான். சும்மா வார்த்தையில் டிவிக்கே பெரும் கனவோடு நிற்கிற உங்கள் பிள்ளைகள், அறிவு சமூகம், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் மகன் உங்கள் பிரச்சனைகளை, இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் இருக்கிற சிக்கல்களை சட்டசபையில் பேச வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவெடுக்க வேண்டியது என் உயிர் சொந்தங்கள், என் அன்பு உறவுகள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள். என் வெற்றி என்பது நம் இனத்தின் வெற்றி, இனமானத்தின் வெற்றி, தமிழ் பேரினத்தின் தன்மானத்திற்கான வெற்றி. நீங்கள் எனக்கு செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலம் காக்கும், மண்ணின் வளம் காக்கும், காடு காக்கும், மலை காக்கும், கடல் காக்கும், வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளை என்னுடைய வெற்றி எதை சொல்லும்? இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.